ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஆர்கே. கடைசியாக என்ன பார்த்தோம்? என்னை காப்பாற்றுங்கன்னு ஹீரோ சொல்கிறதோட வீடியோ முடித்தோம். சார் நண்பர்களே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. அதனால் இன்றைக்கி ஃபுல் சாப்டருமே வீடியோ ரெடி பண்ணி போட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஹோலி ஒன், நான் உங்களை நிரந்தரமாக தூங்க வைக்க போகிறேன், அதுவும் என்னன்னைக்கும். எதனால் அடம் பிடிக்கிறீங்க? ஒழுங்காக குடிங்க அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவுக்கு விஷத்தை ஊட்ட போனோம். நம்ம ஹீரோ குடிக்க மாட்டேன் நீ என்ன பண்ணுவ அந்த மாட்ட சீன் தான் இப்போ நடந்துச்சு. என்ன சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? என்ன கேலி பண்ணுறியா? சந்தேகப்படுற மாட்டோம். ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? நானே இப்போ தான் மனுஷனாக பிறந்திருக்கேன், அதுக்குள்ளேயும் என்னை போடத்தில் பார்க்குறீங்களா? ஆனால் நான் எப்படி மனுஷனாக பிறந்தேன் அதான் எனக்கு புரியலை. மாஸ்டர் ஈஸ்வா, ஒழுங்காக குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க, நிரந்தரமாக தூங்குங்க. என்ன பேர் சொன்னால்? ஈஸ்வா. இது என்னோடய உண்மையான பேரை கூறுற இன்னொரு உச்சரிப்பாகும். இது அட முட்டாள் கடவுள்களா, பேரை கூட மாற்றி எழுதிட்டீங்களாடா. ஒருவேளை என் பேரை இசாக்குன்னு எழுதியிருப்பாங்களா? அதனால தான் நான் சீலாகாமல் ஒரு மனுஷ உடம்புக்குள்ளே வந்திருக்கேனா? நல்ல வேலை பேரை மாற்றி எழுதுனதுனால நம்ம தப்பிச்சிட்டோம். அட முட்டாள்களா, நீங்கள் ஜெயித்தாலும் என்னை சீல் வைக்க முடியலையடா. யங் மாஸ்டர் வாயை திறந்துட்டாரு, இப்போயே வாயில் சொருவு. யாராச்சும் காப்பாற்றுங்க, குழந்தை என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? அது எப்படி? அட இது வெஜிடபிள் ஜூஸ் தானே, இதை வச்சு என்னை சாகடிக்க பார்க்குறீங்களா முட்டாள்களா? இந்த குப்பையை வச்சு என்னை கொண்டுடுவீங்களா? என்னால் உணர முடியுது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏதோ ஒரு டீமனே என் உடம்புக்குள்ளே போகிற மாட்டோம் ஃபீல் ஆகுது. இதுதான் மத்திய கிழக்கில் அமைஞ்சிருக்க ஹோலி டெம்பிள். போயிட்டு அந்த குழந்தைய பார்ப்போம். அந்த குழந்தைக்கு ஃபோலியான ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ண வேறு. ஏன்னா பிஷப் ரொம்ப கலகலப்பாக தெரியுறீங்க, என்னாச்சு? இவர் தான் புனித பேரரசர் ஹோலா அலெக்சாண்டர். நம்ம புனித பேரரசர் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா வாயில் பேர் நுழையில. பேரரசருக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இங்கே வந்திருக்கீங்க? த ஹோலி சில்ட்ரன் ஈஸ்வாவை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஹீரோட பேர் ஈஸ்வா நண்பர்களே. புனிதமானவரை புனித ஸ்தலத்திலிருந்து வாழ்த்துனா நல்லது தானே. நீங்கள் ஒரு துறவி, நீங்கள் ஆஜராகுன்னா அது ரொம்ப சுமையால் இருக்கும். மறுதிருப்பி ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக வேலையை முடிச்சிருப்பாங்களா? சரி மன்னிச்சிடுங்க, என்னான்னு தெரியலை எனக்கு. யங் மாஸ்டர் 15. என்னாச்சு? யங் மாஸ்டர் ரூம்லேருந்து சவுண்டு வருது. நம்ம வச்ச ஆளுங்க நம்ம சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டாங்க, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. யங் மாஸ்டர் என்னாச்சு? யங் மாஸ்டருக்கு என்ன நடந்துச்சு? ஒழுங்கா எல்லாரும் உண்மையை சொல்லுங்கள். யாரும் இங்கேருந்து உயிரோட அப்புறம் வெளியில் போக முடியாது. அது யங் மாஸ்டர் என்னாச்சு? எதுக்கு பதட்டமாக இருக்கீங்க? யங் மாஸ்டரோட வயிற்ற பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. குட்டி தேவதை மாதிரி நல்லா தானே இருக்காரு, எதுக்கு கத்துனீங்க? யங் மாஸ்டர் சாப்பிட்றப்போ ரொம்ப அழகாக இருந்தார், அதான் இப்படி கத்திட்டேன். மாஸ்டருக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சு உங்கள் எல்லாரும் சும்மா இருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், அவர் 15 பாட்டில் வெஜிடபிள் ஜூஸை குடிச்சிருக்காரு. சாத்தியமே கிடையாது, அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். இவ்வளவு குடித்ததுக்கப்புறமும் இன்னும் உயிரோடு இருக்கார். அது வெறும் காய்கறி ஜூஸு கிடையாது, அதிலெல்லாம் பாய்சன் எல்லாம் கலந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அந்த முட்டாள்கள் ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னால் இதை உணர முடியுது, என் உடம்புக்குள்ளே ஏதோ அசுரத்தனம் உள்ளே போகிற மட்டும் தெரியுது. என்னது இது? இல்லை, இது ஒரு புனித விஷமாக இருக்குமோ? அதான் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணலையோ. ஹோலி பாய்சனாக தான் இருக்கணும். இது ஒரு பயங்கரமான அழிக்கிறதுக்குன்னே உருவாக்குன ஒரு பாய்சன் ஆகுமே. இது ஒருத்தரோட புனித சக்தியை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதாகுமே. இந்த விஷம் சீக்கிரம் பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் அதிகமாக உடம்புல சேர்ந்துச்சுன்னா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இது ஒரு டீமனோட மானாவிலேருந்து உருவாக்குனது. நானே ஒரு ஏற்கனவே இருக்கிற பழைய டீமன் கிங்கு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா வேண்டான்னு நான் சொல்லுவேன்? மானா இருக்க எந்த பொருளை கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இது ரொம்ப சூப்பர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மானா பேபி ஃபுட்டெலாம் எவ்வளவு கொடுத்தாலும் நான் வேண்டானுங்கிற அளவுக்கு சாப்பிடுவேன். அடே இது எனக்கு பத்தாயிரா, எனக்கு இன்னும் நிறையா வேணும், இன்னும் நிறைய பாட்டில் எடுத்துகிட்டு வாங்கடா. போங்கடா, போங்கடா எடுத்துக்கிட்டு வாங்கடா.
நான் நினைக்கிறேன் அவருக்கு இன்னும் வேணும்னு கேட்குறாரு போல். ஏய் போய் இன்னும் எடுத்துகிட்டு வா போ. நான் உங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். டேய் மூடிக்கிட்டு முதல்ல அதை குர்றா. இது விஷம் இல்லை, காய்கறி ஜூஸ், அதான் விளைவை சீக்கிரமாக காட்டுது. சூப்பர், இது ரொம்ப நல்லா இருக்கு. யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு உதவியாக இருக்குது. இது மட்டும் மானா ஜூஸ் எல்லாம் ரொம்ப நல்லது தான். சூப்பர், குட் ஜாப். இவ்வளோதான் குடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. சரி, நம்ம இன்னர் வேர்ல்டுக்குள்ளே போய் என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னதுடா அது, இன்னர் வேர்ல்டுக்குள்ளே கடல் மாட்டம் நீந்த விட்றீங்க? என்னோடய இன்னர் வேர்ல்டு இவ்வளோ பெருசாவாக இருக்குது. கடைசியாக இங்கே தான் இன்னர் வேர்ல்டு முடியுதா? நான் டீமன் லார்டாக இருக்கும் போது இருந்த கோரோட என்னோடய இன்னர் வேர்ல்டில் அதோட பெரிய கோரா உருவாக்க போகிறேன். கரெக்டாக கவனம் செலுத்தி பர்ஃபெக்டான ஒரு கோரை நான் உருவாக்க விட மாட்டேன். அந்த பாய்சன்லேருந்து உறிஞ்ச மானா எல்லாத்தையும் ஒரு மையத்தில் கொண்டு வந்து வைக்கணும். ஐயையோ, இந்த கோர் வெடிக்க போகுது. ஐயோ, இந்த மானாவெல்லாம் ஒரு கோரில் செலுத்தினா தான் கரெக்டாக இருக்கும். இப்படியே இருந்தால் இது வெடிச்சிருமே. ஆமாம், என்னது இது? ஒரு மானா கோர்னா 3 தன்மை நிலை கொண்ட கலரில் இருக்கணும். ஆனால் இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை, 3 கலர்லேயும் இல்லாமல் வெள்ளை கலரில் இருக்குது. கலரில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இது ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குது. ஒரு வழியாக மையத்தில் கோரை உருவாக்கி முடிச்சாச்சு. உண்மையிலேயே இது நான் எதிர்பார்த்ததுக்கும் அப்பால்பட்ட சக்தியை கொண்டிருக்கு. பரவாயில்ல, இந்த பவரை கண்டிப்பாக நான் அடையாம விட மாட்டேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அடே, எத்தனை ஆசீர்வாதம் தானே இந்த குழந்தை உடம்புக்குள்ளே இருக்கும். என்னால் நம்பவே முடியலையே. என் கற்பனையோட பெரிய அரக்கனா மாறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கோரை தொடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக நான் தொட்டுட்டேன். என்னோடய மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒன்று நான் சர்வே பண்ணணும். நான் உயிர் வாழ என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அப்புறம் நான் ஒரு எலும்புக்கூடு டீமன் கிங்காக இருந்தேன். நான் டீமன் கிங்காக இருக்கும்போது பயன்படுத்தின ஸ்கில்லு இருந்தாலும் இப்போ அதோட பயங்கரமான சக்தியை நான் அடைஞ்சிருக்கேன். இந்த அப்பாற்பட்ட சக்தியெல்லாம் இந்த உடம்புக்கு கிடச்சிது. அதெல்லாம் இப்போ எனக்கு பயன்பட போகுது. என்னோடய ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போகிறீங்க. ஒரு வழியாக செத்து போயிட்டாரா? அதுவும் கொஞ்சம் நஞ்சம் விஷமாக கொடுத்துருக்கோம். எவ்வளவு குடிச்சிட்டாரு. ஏய், அடுத்த கிளாஸு. அது மட்டும் கையை தூக்கிட்டு, ஐயையோ நீங்கள் என்ன சாவலையா? என்னாச்சு அவருக்கு? அதிகமாக குடித்ததுனால தான் ஆயிட்டா? எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும் மானா ஜூஸு. ஒன்றும் மோசமாலாம் நடக்கலை. இங்கே என்ன அப்புறம் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட என்ன படுகொலை பண்ணியிருந்தாலும் அது ஒன்றும் இங்கே மோசமான நிகழ்வு எதுவும் இல்லை. என்னாச்சு? அதுக்கு என்ன பார்க்குறான்? ரொம்ப அதிகமாகவே குடிச்சிட்டோம் போலையே. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ? நான் சந்தேகப்படுற மட்டும் நடந்தது கூடாது. நான் எதையும் யோசிக்காத மாதிரி ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹஹா ஹஹா ஹஹா. இந்த பாஸ்டர்டு இருமல் ரத்தம் எடுத்து நேரம் இறந்து போயிருக்கணுமே. ஆனால் இவன் சிரிச்சுக்கிட்டுல இருக்கிறான். எனக்கு எரிச்சலாக வருது இந்த முட்டாள்கள்கிட்ட சொன்னதுக்கு. இதோட இந்த சாப்டர் முடியுது நண்பர்களே. இது மட்டும் அடுத்தடுத்த வீடியோ வேணா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் மான்வா பண்ணணும்னா அந்த மான்வா எனக்கு சஜஷன் கொடுங்க, நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இனிமேல் மான்வாலாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். நேற்று எதனால் வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. குரல் வேறு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் டெய்லியும் வீடியோ போட பார்த்துட்றேன். தேங்க்யூ, பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.